ஒரு 7 காரியத்தை சொல்றேன். சபை பலனை இழந்து போக காரணம் ஒன்று, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் மாறினதெல்லாமாய். அல்லேலூயா. ஓ, பவுல் தீமோத்தேயுக்கு அவன் நிருபத்தை எழுதும் போது சொல்லுகிறார், மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கை வைத்ததினாலே உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. ஆமென். ஆவியில் என்னதான் இருக்கணும்? அனலாக இருக்கணும். ஒரு ஊழியக்காரர் சபைக்கு கொஞ்ச நாளாக காணாத ஒரு விசுவாசியை சந்திக்க போனார். ஞாயிற்றுக்கிழமை தோறும் இவர் வந்து முன்னால் உட்கார்ந்து நல்லா கையை தட்டி பாடி ஆராதிக்கிறவர். ஆனால் இப்போ காணலை. கொஞ்ச நாளாக காணாத உடனே ஊழியக்காரர் வீடு சந்திக்க போனார். வீட்டு சந்திக்க போகும்போது வீட்டுக்கு பின்னால் நல்ல தீ போட்டு நல்ல சமையல் பண்ணிட்டு இருக்கிறார். ஐயா, விறகு எரிகிறது, அடுப்பு எரிகிறது, தீ நல்லா கபகபான்னு எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஊழியக்காரர் பக்கத்தில் போய் உட்கார்ந்தாரு. பாருங்க, பாஸ்டர் வாங்க வாங்க அப்படின்னு. சரி பிரதர் அப்படின்னு. ஏன் பாஸ்டர் வந்தீங்க? ஒன்றுமே பேசலை பாஸ்டர். ஒரு சேர் போட்டு வந்தாரு, அந்த சேரில் அவர் உட்கார்ந்தாரு. தீ எறிந்து கொண்டு இருக்கிற போது பாஸ்டர் அப்படியே அந்த அடுப்புக்குள்ளே இருந்து ஒரு நல்ல விறகு கட்டையை தூக்கி வெளியே வச்சார். வெளியே வச்சு கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சு போனது. அணைஞ்ச உடனே இந்த விசுவாசியுடைய முகத்தை பார்த்தார். பாஸ்டர் இவர் பார்க்குறாரு. சரி, நான் போயிட்டு வரேன் பாஸ்டர், சகோதரா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. பாஸ்டர், நீங்கள் வந்த காரியத்தை ஒன்றுமே சொல்லலையே. நம்மளது பாஸ்டர் அந்த விறகட்டை எடுத்து திரும்பவும் தீயில வச்சாரு. நான் வந்த காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. ஏதாவது புரிஞ்சுது அவங்களுக்கு? அல்லேலூயா. எரிகிற அடுப்போடு சேர்ந்திருந்தால் விறகு எரியும், இல்லாவிட்டால் அது என்ன செய்யும்? அணைந்து போகும். சபையோடு சேர்ந்திருங்கள், தேவனோடு சேர்ந்திருங்கள், தேவனுடைய ஆவியோடு சேர்ந்திருங்கள், தேவ மனுஷனோடு சேர்ந்திருங்கள், உபதேசத்தில் இருங்க. ஆவியிலே களி கூறுகிற அனுபவத்தை கத்த தருவார். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உன்மேல் கரம் வைத்த போது உனக்குண்டான தேவ வரத்தை நீ என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பி விடணும். சிம்சோனே, உனக்குள்ள ஒரு மகா பெரிய பலன் இருக்கிறது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு சபையாகிய நமக்குள்ளே ஆண்டவர் பெரிய பலனை தந்திருக்கிறார். இந்த பலன் குறைந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினது. அல்லேலூயா. பலன் இழந்து போகக்கூடாது. சிம்சோன் பலனை இழந்து போனான். தெலீலாக்கள் சிம்சோனுடைய பலனை அபகரிக்கும்படி பார்ப்பது போல இந்த கடைசி காலங்களிலும் தேவ சபையினுடைய பலத்தை இல்லாமல் ஆக்கும்படி, தேவனுக்காய் பற்றி எரிகிறவருடைய பலனை இல்லாமல் போகும்படியாய் ஜெபிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், தேவனுக்கு வைராக்கியமாய் நிற்கிறவங்களுடைய பலனை இல்லாமல் போகும்படியாய் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சத்துரு வகை தேடி சுற்றி திரிகிற போது அவனுடைய தந்திரங்களை அறியாதவர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் ஜெபித்து இந்த உபவாச ஜெபத்தினுடைய 16வது பகற்காலத்தில் ஆவியை அனல் மூட்டி எழுப்பி விடும்படியாய் அன்போடு கூட கேட்கிறேன். அல்லேலூயா. சபை பலவீனப்பட காரணம் என்ன? அனலும் இல்லை, குளிரும் இல்லை. அல்லேலூயா. இந்த 16வது கால நேரத்தில் கர்த்தர் நம்மை அனல் மூட்டி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட உபவாச ஜெபங்கள் நம்மை அனல் மூட்டும். அல்லேலூயா. செத்து கிடக்கிற சபைகளை கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. நான் ஆவியிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். குலசேகரத்தில் இந்த ஃபுல் காஸ்பல் பெண்டகாஸ்ட் சபையில் நடக்கிற இந்த உபவாச ஜெபம் இந்த சபைக்கு மட்டும் உரியது அல்ல. இது உலகத்துக்கு அனல் மூட்டக்கூடியதாய் மாறுவதாக. பட்டணங்களை அனல் மூட்டி எழுப்பி விடட்டும். அநேக தேவ ஊழியர்களை அனல் மூட்டி எழுப்பி விடட்டும். அநேகரை ஜெபத்துக்கு நேராக எழுப்பி விடட்டும். ஒரு காலத்தில் எப்படி மிஷனரிகள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எழுப்பினார்களோ அதுபோல தேவ ஊழியர்களை எழுப்புகிற ஒரு உபவாச ஜெபமாய் இது மாறட்டு. அநேக மிஷனரிகளை தேசத்தில் எழுப்புகிற உபவாச ஜெபமாய் மாறட்டு. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அந்தியோகியா சபையிலே பவுலும் பர்னபாவும் சிலர் கூடி உட்கார்ந்து ஜெபம் பண்ண போது, பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த என்னுடைய ஊழியத்துக்காக வேறு பிரியுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம்பற்றினது போல மிஷனரிகளை கர்த்தர் எழுப்புவாராக. சுவிசேஷகர்களை கர்த்தர் எழுப்புவாராக. அப்போஸ்தலரை எழுப்புவாராக. போதகர்களை கர்த்தர் எழுப்புவாராக. அநேகர் எழுப்பப்படத்தக்கதாக இந்த உபவாச ஜெபம் தேசத்தின் நடுவில் இழந்த வல்லமையை திரும்ப கொண்டு வரட்டும்.
சிலர் மேல அந்த சுவிசேஷ பாரத்தை கர்த்தர் வைக்கட்டும். தாயே, உன் மேல அந்த பாரத்தை கர்த்தர் வைப்பாராக. தகப்பனே, உங்கள் மேல அந்த பாரத்தை கர்த்தர் வைப்பாராக. வாலிப தம்பி தங்கை, கர்த்தர் உன்னை தொடுவாராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியரே, உங்க மேல ஒரு ஆத்ம பாரத்தை கர்த்தர் வைப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அனல் குறையக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? அனல் குறையக்கூடாது. அல்லேலூயா. வயசானாலும் அனல் குறையக்கூடாது. சொல்லுங்க, வயசானாலும் அனல் குறையக்கூடாது. அல்லேலூயா. 84 வயசுள்ள விதவை. ஆனால் மலையாள பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் அல்லேலூயா அந்த வயசை குறித்து சொல்லும்போது 100க்கு மேலே வயசு. ஆமென். 84 வயசான விதவை அனல் குறையாமல் ஆலயத்தில் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஜெபித்து கொண்டிருக்கிறார். சிமியோன் எத்தனையோ வயசாயிடுச்சு. ஆமென். சிமியோனை குறித்து வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, ஆமென், அவர் இந்த வேதத்தை பகிர்ந்து எழுதக்கூடியவர், வேதத்தினுடைய நகலை எழுதக்கூடியவர். அப்போ எழுதி வரும்போது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்ற பெயரிடுவார்கள் என்ற வார்த்தையை அந்த சிமியோன் எடுத்து எழுதும்போது அவருக்கு ஒரு சந்தேகம், இதுவரைக்கும் கன்னிகை கர்ப்பவதி ஆனதில்லையே. ஆகவே அவள் நினைச்சார், இப்போ ஒரு வாலிப பெண் கர்ப்பவதி ஆனால் அப்படின்னு எழுதலான்னு. ஆண்டவர் சொன்னார், இல்லை, வாலிப பெண் இல்லை, கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். அப்பொழுது அந்த சிமியோன் ஜெபம் பண்ணாராம், அப்படி என்றால் இதை என்னுடைய கண்கள் பார்க்கடும். ஓ ஹல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு வாஞ்ச அனல் உண்டாகணும். அந்த வசனத்தை கேட்கும்போது, எம்மாவூர் சீஷர்களோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய இருதயம் என்ன செய்ததாம்? கொழுந்து விட்டு எறிய ஆரம்பித்தது. அந்த சிமியோன் சொல்றாரு, இப்படிப்பட்டது ஒன்று நடக்கும்னா அதை என்னுடைய கண்கள் காணணும். ஆண்டவர் சொன்னார், இதை காணும் முன் நீ மரணம் அடைவது இல்லை. வயசாய் போச்சு, வயசாய் போச்சு, வயசாய் போச்சு, வயசாய் போச்சு, நடக்க பலன் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவருடைய அனல் உள்ள இருந்தபடினாலே ஆவியானவர் ஏவி எழுப்புகிறார், ஆலயத்துக்குள்ள போ, ஆலயத்துக்குள்ள போ, ஆலயத்துக்குள்ள போ என்று சொல்லி அந்த ஆலயத்துக்குள்ள போகும்போது மரியாளும் யோசேப்பும் கையில பிள்ளையுமாக வருகிறார்கள். அந்த பிள்ளையை கையில ஏந்தி தீர்க்க தரிசனத்தை சொன்னபோது சிமியோன் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார், இப்பொழுது உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது. அனல் குறையக்கூடாது மக்களே, அனல் குறையக்கூடாது. தாயே, அனல் குறையக்கூடாது. தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, உன்மேலே ரட்சிக்கப்பட்ட நாள்ல எந்த அபிஷேகத்தை தந்தாரோ, எந்த கிருபையை தந்தாரோ, எந்த வல்லமையை தந்தாரோ, எந்த வரத்தை தந்தாரோ, எந்த அபிஷேகத்தை தந்தாரோ, எந்த தரிசனத்தை தந்தாரோ, அது குறையக்கூடாது. அனல் முட்டி எழுப்பிவிடு. நான் பார்க்கிறேன், தீ பந்துகள் போல தேவனுடைய வல்லமை இந்த ஆலயத்துக்குள்ள விழுகிறது. அக்கினிமயமான நாவுகள் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து விழுகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ராதா கபல தூரமல ஹம்தர ரிகதர தல ரிகதர தல கபல பர 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 உடல பல பல பல. அந்த பின்னால இருக்கிறவங்க மேல அக்கினி விழுகிறது. பெற்றுக்கொள். அனல் மூட்டி எழுப்பி விடு. அந்நிய பாஷையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், கிருபை வரங்களை எழுப்பி விடுங்கள், ஜெப வாழ்க்கையில அனலாகுங்கள். ஓ ஜீசஸ், Jesus, orada la kala dima la katala, udara ba 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 ba. Oh, hallelujah, hallelujah. தீ பற்றி பிடிக்கிறத சிலர் அறியணும். சில கைகளில் அந்த தீ பற்றி எரியணும், சில கால்கள் அந்த தீ பற்றி எரியணும், சில சரீரங்கள் அந்த தீ பற்றி எரியணும். எஸ், ஓ அந்த தீ, அந்த தீ கட்டுகளை உடைத்தெறியும். பிசாசு கட்டுகளை உடைத்து எறியும். ஓ கட்டுகள் உடையுது, கட்டுது உடையுது. ஹல்லேலூயா. ஓ ராதா லாகா பா 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 பா. ஓ ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த தீ எரிஞ்சா பைத்தியங்கள் சுகமாகும். இந்த தீ எரியும் போது குடிகாரர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், பின்மாற்றக்காரங்க திரும்ப வருவார்கள். இந்த தீ, இந்த தீ, இந்த தீ கட்டுகளை உடைத்து எரியும். இந்த தீ சுத்திகரணத்தை கொண்டு வரும். இந்த தீ உன்னை பொன்னாக மாற்றும், உன்னை பிரகாசிக்க செய்கிற அக்கினி இது. ஓ
ஆவி அவித்துப்படாதிருங்கள், ஆவி அவித்துப்படாதிருங்கள், ஆவி அவித்துப்படாதிருங்கள். எஸ், அல்லேலூயா. தண்ணி ஊற்றி அணைக்கிறவர்கள் எழும்பலாம். குறை சொல்லி உனக்குள்ள இருக்கிற தீயை அவிசுவாசத்தினாலே சந்தேகத்தினாலே இல்லாமல் ஆக்கிறவர்கள் எழும்பலாம். ஆனால் இன்றைக்கு அந்த தேவ வரம் அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக. ஆவியானவர் வல்லமை ஆசைப்படுகிறார். Jesus, hallelujah, hallelujah, amen, hallelujah, amen. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. யார் ஆண்டவருக்கு தேவையோ அவர்களை தான் பிசாசுக்கும் வேணும். ஹல்லேலூயா. சிலரை பிசாசு கூட வேண்டாம், ஏன்னா இவங்களால் எந்த பாதிப்பும் யாருக்குமே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி சொன்னார், சோத்ரம். ஒரு கூட்ட முடிவில் பிசாசு ஆடிட்டுருக்கு. பாஸ்டர் சொன்னார், இயேசுவி நாமத்தினால போ பிசாசேண்டு. பிசாசு சொல்லிச்சு, நான் போக மாட்டேன். பாஸ்டர் திரும்ப சொன்னார், இயேசுவி நாமத்தினால போ பிசாசே. பிசாசு சொல்லிச்சு, நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். பாஸ்டர் சொன்னார், நீ போகாட்ட இருந்தான் போகிறேன்னு. ஹல்லேலூயா, ஆமென். புரியலை உங்களுக்கு? ஹல்லேலூயா. சிலர் பிசாசுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். அது இருந்துட்டு போட்டுமே. ஹல்லேலூயா. அது இருந்ததுனால நமக்கு என்ன டிஸ்டர்ப், அது இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் சிலர் அப்படி அல்ல, பிசாசுக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். உங்களை என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருப்பது, நாம் ஆவியில பலப்படணும், பிசாசின் கிரியைகளை அழிக்கணும். எந்த இடத்துல இயேசு நிறுத்திட்டு போனாரோ அந்த இடத்துல இருந்து அப்போஸ்தலர்கள் தொடர்ந்தார்கள். எந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் நிறுத்தினார்களோ அந்த இடத்துல நானும் நீங்களும் ஆரம்பிக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதற்கு தேவை உன்னதத்தினுடைய பலன். அல்லேலூயா. சிம்சோனே, உன்னை எதனால் கட்டலாம்? உன்னுடைய மகா பலன் எதனாலே உண்டாகியிருக்கிறது. இன்றைக்கு சத்துரு நம்மை பார்த்து கேட்கிறான். சிலரை பார்த்து கேட்க வழியே இல்லை, ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. பலன் இல்லாதவர்களுக்கு சவால் இல்லை, பலன் இல்லாதவர்களுக்கு பிரச்சனை இல்லை, பலன் உள்ளவர்களுக்கு தான் பிரச்சனை. ஒன்றை சொல்லுகிறேன், போன வருடம் 40 நாள் இருந்த போது இருந்த பலன் போதாது, அதை விட ஒரு புதிய பலன் இந்த வருடம் வேணும். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்பாய் ஊழியம் செய்த பரிசுத்தவான்கள் நிறைய காரியத்தை சாதித்தாங்க, நிறைய ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, அவங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவங்கள் சந்தித்த சவால்களை காட்டிலும் புதிய புதிய சவால்கள், புதிய புதிய பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் வளர்ந்த காலகட்டத்தில் இருந்தது போலவா நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தாய் தகப்பன் சொல்ல தட்டாமல் காலையில் எழும்பி வேலை செய்து ஸ்கூலுக்கு போய் சாயங்காலம் வந்து வேலை செய்து, ஆமென், ஹல்லேலூயா, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பாடுகள். ஆனால் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு பாடும் இல்லை, கஷ்டமும் இல்லை. ஆனாலும் சொன்ன பேச்சு என்ன செய்யலை, கேட்கலை. அன்னைக்கு இருந்த பிள்ளைகளை, ஆமென், ஸ்தோத்திரம், தேடி வெளியே நடக்கணும். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளை அடக்கோழி மாதிரி வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, மொபைலை தோண்டிட்டு. ஆமென். பிரச்சனை வித்தியாசமாக இருக்கிறது. இதை சொன்னால் என் செய்தி பின்னையும் மாறும், ஆகவே நான் செய்திக்கு வருகிறேன். அல்லேலூயா. சவால்கள் நிறைய நமக்கு முன்பாக இருக்கிறது. சத்துரு 24 மணிக்கூறும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறான், இந்த சபையை எப்படி கட்டலானா. ஆமென். இயேசு சொன்னால், நான் என்னுடைய சபையை கட்டுவேன், அது வேற. ஐ வில் பில்ட் மை சர்ச். ஆனால் பிசாசு
ஐ வாண்ட் டு பைண்ட். அவன் உன்னை செயல்பட முடியாம கட்டி வைக்கணும், அடிமைத்தனத்தில் கட்டணும், பாவத்தில் கட்டணும், பிரச்சனைகளை கட்டணும், வியாதியில கட்டணும். எப்படி உன்னுடைய வேகத்தை தடை பண்ணலாம்? போக ஆரம்பிச்சிட்டாளா? அவன் 10 நாள் வந்திருக்கிறா, எப்படி வர முடியாம தடை பண்ணலாம்? வந்துட்டாலும் எப்படி ஜெபம் பண்ணாம தடை பண்ணலாம்? வந்து உட்கார்ந்தாலும் எப்படி வசனம் கேட்காம தடை பண்ணலாம்? அவன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். ஏன்னா அவன் நாம் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய பலன் அதிகரித்து கொண்டே இருக்கும். நம்ம அறியாமலே நம்முடைய உள்ளான மனுஷன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பலப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம அறியாம நமக்குள்ள ஒரு தைரியம் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம அறியாம நம்ம விட்டு நம்முடைய பயம் மாறி கொண்டிருக்கிறது. நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கை மர்வமாய் கொண்டிருக்கிறது. நம்முடைய சுபாவத்துக்கு மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறது. அதான் உபவாச ஜெபம். இந்த உபவாச ஜெபத்தில் உங்களுடைய எண்ணங்களுக்கு மாற்றம் உண்டாகும். உபவாச ஜெபத்தில் உங்களுடைய கேரக்டருக்கு மாற்றம் உண்டாகும். உபவாச ஜெபத்தில் உங்களுடைய அசுத்தங்களிலிருந்து பரிசுத்தத்துக்கு நேராய் கர்த்தர் கொண்டு வருவார். உபவாச ஜெபத்தில் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். இதெல்லாம் நடக்கும்போது பிசாசுனுடைய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் பார்க்கிறேன், இந்த குலசேகரத்தில் மட்டுமல்ல, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சத்துரு கட்டின சில கோட்டைகளுடைய அடித்தளங்களை அஸ்திவாரங்களுக்கு அசைவு உண்டாகிறது. இந்த 3வது 40 நாள் உபவாச ஜெபத்தில் உனக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதங்களுக்கு, அடிஸ்தாரங்களுக்கு, அஸ்திவாரங்களுக்கு கர்த்தர் இலக்கத்தை கொண்டு வருகிறார். உடன்படிக்கை பெட்டி எழுந்தள்ளுகிறது. தேவ வல்லமை எழும்புகிறது. கர்த்தர் எழுந்தருளுவார். கர்த்தர் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். இதுவரைக்கும் இழகாத அஸ்திவாரங்கள் இழகிறது. அந்தகார வல்லமைகளுடைய அஸ்திவாரங்கள், சங்கிலிகள் உடைகிறது. சங்கிலிகள் உடைகிறது. பிசாசின் கிரைகள் அழிக்கப்படுகிறது. ராபாதால காபாபா பாபா பாபா பால 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 துரக்க பால மர உடரபா சம்தலரிகதரதல மர கபல பர 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 பர. ஓ தேவ வல்லமை நிற்க முடியாத அளவுக்கு என் கால்களில் அக்கினி பற்றி எரிகிறது. நான் உணர்கிறேன். நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you. Ratala kapatana rukatala rikatara dalara kadara udara dala mara. சகோதரியே, இன்னையோடு உன் வாழ்க்கை மாறுது. இன்னைக்கு உன்னுடைய வசந்த காலம் ஆரம்பிக்கிறது. ஜீசஸ் ஜீசஸ். முடங்கி கிடக்கிறவைகள் துளிர் விட போகிறது. சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சுக வாழ்வு இந்த 16வது நாளிலே சீக்கிரமாய் துளிர்க்கும். துளிர்க்கும். வருடங்களாயிருக்கிற பாரம்பரிய வல்லமை. அந்த சகோதரியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, வருடங்களாயிருக்கிற பாரம்பரிய வல்லமை உன்னை விட்டு அகன்று போகிறது. நீ விடுதலை பெறுகிறாய். அந்த சேர்ல முன்னால உட்கார்ந்து இருக்கிற அந்த முன்னால வரிசையில் இருக்கிற சகோதரியை கர்த்தர் தொடுகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ரக்கதல பல கரதல ரக்கதல ரக்கதல தனியால ரதல பல கபல பல 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 உடல பல 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 தூர பல 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 பல. எஸ் எஸ். இருக்க முடியாதபடி உங்க மேல ஒரு அக்கினி வந்து இறங்கும். இருக்கிற இடத்துல இருந்து தூக்கி வீசப்படுகிறது போல. காற்று வீசுது. இந்த ஆலயத்துக்குள்ள காற்று வீசுகிறது. அந்த மேல் வீட்டு அறையில் வெளிப்பட்ட காற்று. தூதர்களை காற்றுகளாய் மாற்றுகிறாரே, ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறாரே. அது அக்கினி பொறிகள் வந்து விளையாட்டும். ஜீசஸ். ஜீசஸ். அல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோங்க. ஆமென். நிரப்பப்பட்டு கொண்டே இருங்க.
புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருங்கள். இந்த உபவாசத்தில் கர்த்தர் உங்களை உள்ளான மனுஷனை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சிம்சோனே, உன்னை எதனால் கட்டலாம்? உன்னுடைய மகாபெரிய பலன் எதனால உண்டாயிருக்கிறது? அல்லேலூயா. கட்டும்படி முயற்சிக்கிறாங்க, ஆனால் அல்லேலூயா சபை கட்டப்படக்கூடாது. ஒன்று, சபை அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் போனது, சபை கட்டப்பட்டது. ரெண்டு, சபை கர்த்தர் உலகத்துக்குள்ளே வைத்தார். சபை எங்க வைத்தார்? உலகத்துக்குள்ளே வைத்தார். உலகத்துக்கு வெளிச்சமாய் மலை மேல் இருக்கிற பட்டணமாக வேறு பிரிக்கப்பட்ட கூட்டமாக சபையை கர்த்தர் வைத்தார். ஆனால் சாத்தான் சபைக்குள்ள உலகத்தை வைத்தான். என்றைக்கு சபைக்குள்ள உலகம் வந்ததோ சபை அனலை வல்லமையை இழந்து போனது. அல்லேலூயா, ஆமென். நீங்க பழைய காலத்தில் எழுதப்பட்ட ஒரு கைப்பிரதி இருக்கும், தம்பியினுடைய ஹிருதயம். மலையாளத்தில், தமிழில் ராஜுவினுடைய ஹிருதயம். பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. வெளிச்சம் வந்தபோது, இயேசு உள்ள வந்தபோது உள்ளே இருந்த பல காரியங்களும் வெளியே போச்சு. ஆமை, முயல், ஆமேன், ஆடு, பன்னி, இப்படிப்பட்ட பாம்பு, ஆமேன், பிசாசனுடைய ஆளுகை எல்லாம் வெளியே போயிடுச்சு. எப்போ இயேசு வெளியே போகிறாரோ இதெல்லாம் ஒன்றுனா உள்ள வர ஆரம்பிக்கும். ரெண்டு கையை வைத்து சொல்லுவீங்களா? என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்களுடைய சபையில் இயேசு மட்டும் உயர்ந்திருப்பாராக. அல்லேலூயா. நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவங்க. மலை உச்சியிலிருந்து பிள்ளையாம் பார்த்து சபிக்க வந்தவன் சொல்லுகிறான், ஓ ஜாதிகளோடு ஆமென் கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிற கூட்டம். ஓ, அந்த கூட்டத்தை பார்த்துட்டு பிள்ளையாம் சொல்லுகிறான், சபிக்க வந்தவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அந்த ஜனத்துக்கு என்ன உண்டா? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. ஓ, அந்த ஜனத்துக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. தனித்து வாசம் பண்ணுகிற சபையே, வேறு பிரிக்கப்பட்ட கூட்டமே, உனக்குள்ளே மனுஷ பலன் அல்ல, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். தேவாக்கினி, 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 அந்த பலன். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. யாரும் மசில் பிடிச்சிருக்க கூடாது, யாரும் கையை கட்டிட்டு இருக்க கூடாது. இந்த கால வேலை நீங்க பெற்றுக்கொள்ளுகிற வேலை. கையடித்த நல்ல கையடிக்கணும், வாய திறந்த நல்ல வாய திறந்து ஆவியில் அனலாய்கொண்டே இருக்கணும். ராபாதாலா ரகதர பௌஷி கபால பல 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 உரபல கபல பல 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 பல. இந்த இடத்துல தேவ தூதர்கள் வந்து இறங்கி இருக்கிறார்கள். ஓ மிகாவேல், காபிரியேல், ஓ பரிசுத்த தேவ தூதர்கள் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். 7 பொன்குத்து விளக்குகளை மத்தியிலே 7 நட்சத்திரத்தை தன்னுடைய வலது கரத்திலே ஏந்தினவராய் உலாவுகிற என் இயேசு. ரதன கரதன மன கபல பல 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 துர பல 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 சிபல கந்தர அதிகார கரதல மத ரியக்கரதல மத. ஆன்லைன்ல பார்க்கிறவங்க மேல தேவ வல்லமை விழுவதாக. உன்னை அடிமைப்படுத்துகிற சிறை இறப்புகள், உன்னை அடிமைப்படுத்துகிற கட்டிகள், சங்கிலிகள் உடைந்து மாறுவதாக. உன்னுடைய தலைமுறைகளை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவி விலகுவதாக. வீட்டுக்குள்ளே தேவ அக்கினி இறங்கி வரட்டும். Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Rida la kapata shamtula rekadiala radamada. Hallelujah. இந்த கூட்டம் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிற போது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஆண்டவர் இந்த கால நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த உபவாசத்தினுடைய 16வது கால நேரத்தில் உன்னுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். சபையே, உன்னுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய எண்ணெயின் அபிஷேகம், புதிய எண்ணெயின் அபிஷேகம், புதிய எண்ணெயின் அபிஷேகம், புதிய எண்ணெயின் அபிஷேகம், நிரம்பி வழிகிற அபிஷேகம். ராதாலா கபாலா துராமாலா கரபாலா ரகதா வைடலா ரகதி அலர துணையால ரகபல மன மர பர 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 பர. ஹalleluya.
ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஆனா பிள்ளையா கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? இந்த ஜனம் சபிக்க முடியாது, இந்த ஜபத்துக்கு எதிராய் மந்திரவாதம் செய்ய முடியாது. ஆனால் பிள்ளையன் கொடுத்த ஒரு ஆலோசனை, மோபாபிய பெண்களை உள்ள வரவிடுங்கள், அந்த மோபாபிய பெண்களோடு இவர்கள் சம்பந்தம் கலக்கட்டும். அப்படி கலந்தார்கள், பலன் அவர்களை விட்டு போய்விட்டது. ஓ ராதா ரக்கமாலா ரியாலரத நமரா. ரட்சிக்கப்படாத அவிசுவாசியோடு இணையில்லா பிண கூடக்கூடாது. ரகசிய பாவங்கள் உள்ள வரக்கூடாது. ரகசியமான பாவங்கள், ரகசியமான பாவங்கள், கண்களின் இச்சைகள், அல்லேலூயா, மறைவான காரியங்கள், மறைவான காரியங்கள், ஆபாசமானவைகள், தீங்கு காரியங்கள், தீமையானவைகளை கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டுதான் ஒரு கன்னிகை மேல் நினைவாகியிருப்பது எப்படி? எல்லா சுத்தங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவாராக. இன்னைக்கு பலனை கர்த்தர் திரும்ப தரணும். தெளிலால் ஹல்லேலூயா நல்ல வஞ்சனையாய் ஆமென் சிம்சோனை மடியில போட்டு உடக்கி ஆமென் அவருடைய பலத்தை எதனால் அறிந்து கொள்ளலாம் என்று ரகசியத்தை கவர்ந்தெடுக்கிற தெளிலாட்கள் உண்டு. உலகம் உன்னுடைய பலனை இழக்க வேண்டும். உலகம் உனக்குள்ள இருக்கிற ஜெப வாழ்க்கையை இழந்து போக வேண்டும். உலகம் உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுக்கும். உலகம் உன்னுடைய வேத தியானத்தை கெடுக்கும். உலகம் உன்னை சபையோடு கூட இருக்கிற தேவ மக்களோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு பிரிக்கும். ஆகவே உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்படு. பலன் 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 உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். திரும்ப ஒரு பலனை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. சன்னியாசிகளாய் சிலர் எழும்பினாங்க இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே. தங்களுக்கு லாபமாக இருந்த அநேக காரியங்களை நஷ்டம் என்று விட்டு ஹல்லேலூயா தேவனுடைய ஜனத்தோடு கூட கஷ்டத்தை துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு ஹல்லேலூயா அப்படிப்பட்ட இடங்களில் தேவனுடைய வல்லமை விளங்கினது. இன்றைக்கு குலசேகரத்தில் இந்த சபையை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவ மனிதர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்கு? நம்மிடத்திலிருந்து வல்லமை வெளிப்படணும். நம்மிடத்திலிருந்து அசாதாரணமான தேவ வல்லமை வெளிப்படணும். அல்லேலூயா. இயேசுவினுடைய வஸ்திரத்திலிருந்து வெளிப்பட்ட அதே வல்லமை, இயேசுவினுடைய சரீரத்திலிருந்து வெளிப்பட்ட வல்லமை, வியாதிகளை சுகமாக்கின வல்லமை, பிசாசுகளை துரத்தின வல்லமை, அற்புதங்களை அடையாளங்களை செய்ய பண்ணின அந்த வல்லமை, the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் உண்டான அந்த வல்லமை நம்மளிலிருந்து வெளிப்படணும். அதற்கு தியாகம் பண்ணித்தான் ஆகணும். அதற்கு கடினமான பாதையின் வழியாய் போய்த்தான் ஆகணும். அதற்கு உலக ஆடம்பரங்களை வெறுத்து தான் ஆக வேண்டியது இருக்கிறது. உலகத்தின் பாவங்களை வெறுத்து தள்ள வேண்டியது இருக்கிறது. ஓ இயேசுவுக்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரமழைத்தலுடைய பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படி லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். உடாராபாதார கதலா ரிபாலா சில தீர்மானத்தை புதுப்பிக்கிறார்கள். சிலருடைய தீர்மானங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. சிலருக்கு புதிய உடன்படிக்கைகளை தருகிறார். ஹல்லேலூயா. என்ன தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராதல கரபா பாபா சிகா பாபா 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 ஓ ரியால ரதல மர கபல பர பர பர. ஹல்லேலூயா. ஜீசஸ். பிரசங்கத்தை கொஞ்சம் கூட தொடர முடியல. தேவ பிரசன்னத்தை நான் அதிகமாக அனுபவிக்கிறேன். மகிமையான ஆண்டவர் இந்த இடத்தை மூடுகிறார். ஆவியானவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார்.
ஆவியானவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார். Hallelujah. Jesus. Jesus. சபையின் வல்லமை, அனலான வாழ்க்கை, சபையின் வல்லமை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. சொல்லுங்கள், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமென். தீர்மானம் எடுத்துட்டு இருக்கணும். நான் விட்டுருவேன், விட வேண்டியதை விட்டுருவேன், பிடிக்க வேண்டியதை பிடிச்சு கொள்ளுவேன். ஆண்டவர் உங்கள்கிட்ட எதை உணர்த்துறாரோ விடணும். அல்லேலூயா. எதை ஆண்டவர் சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படித்து கொண்டே இருக்கணும். இந்த உபவாச ஜெபம் நம்மை பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தத்துக்கு கொண்டு வரட்டும். மகிமையிலிருந்து அடுத்த மகிமைக்கு கொண்டு வரட்டும். ஒரு ஸ்டெப்பு கூட அடுத்த நிலைமைக்கு அவரை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக நம்மை கொண்டு வரட்டும். அப்பா, பாவ உணர்வுகள் உண்டாகிறதற்காய் நன்றி. பரிசுத்தத்துக்கு நேராக திருப்பி கொண்டு வருகிறதற்காய் நன்றி. ஜீசஸ், இதை தாரும் அதை தாரும் அப்படின்னு கேட்கிறத விட இதை விட்டுரு ஆண்டவரே, இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டான்னு சொல்லுகிற சிலர் என்னைக்கு எழும்பட்டும். உலகம் எனக்கு பின்னே, சிலுவை எனக்கு முன்னே. உலகம் எனக்கு பின்னே, சிலுவை எனக்கு முன்னே. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Amen. அல்லேலூயா. மிசோரம், மேகாலயா, நாகாலாந்து போன்ற பகுதிகளெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவ மாநிலங்கள். 90% அதிகமானவர்கள் கிறிஸ்தவர்கள். ஒரு காலத்தில் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, பழங்குடி மக்களாக இருக்கிற போது ஒரு மிஷனரி அந்த இடத்துக்கு ஊழியத்துக்காய் வந்து இயேசுவை சொன்னார். அங்கே ஒரு பழங்குடி வர்க்கத்தை சேர்ந்த ஒரு மனிதன் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். அந்த கிராமத்தார், அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அவரை கிராமத்துக்குள்ளே கொண்டு வந்து கிராமத்தை ஊற விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். இப்பொழுது சொன்னாங்க, உன்னையும் உன்னுடைய மனைவி பிள்ளைகளை நாங்கள் கொல்ல போகிறோம். இயேசுவை மறுதலித்தால் இங்கே வாழலாம், இல்லாவற்றும் கண் முன்னே உன்னுடைய மனைவி பிள்ளைகளை நாங்கள் கொண்டு உன்னை கொல்ல போகிறோம். அல்லேலூயா. சோத்திரம். முதலாவது மனைவியை கொன்னாங்க. அவர் பாட ஆரம்பித்தார். மனைவி சொன்னாங்க, எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை மறுதலிக்க கூடாது. அப்பொழுது அவர் பாடினார், I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. இப்பொழுது 2 பிள்ளைகளை கொண்டிருக்கிறாங்க. கொல்லும்போது அவர் பாடினார், உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே. உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே. உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே. 2 கை உயர்த்தி பாடுமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன்.
உலகத்தை சேர்த்து கொண்டு போக முடியாது. உலகம் எப்போதும் நமக்கு பின்னதான். பணத்துக்கு பின்னால போகக்கூடாது, புகழ்ச்சிக்கு பின்னால போகக்கூடாது, நன்மைக்கு பின்னால போகக்கூடாது. இயேசுவுக்கு பின்னே போனால் நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரணும்னா இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி போங்கள். சபை இயேசுவை மட்டும் பின்பற்றட்டு. பணம் வேண்டாம் எங்களுக்கு, உலகம் வேண்டாம் எங்களுக்கு, உலகத்தின் ஆடம்பரங்கள் எங்களுக்கு வேண்டாம். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சில வேலை 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 வேலை, பணம் 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 பொருள் அப்படின்னு ஓடிட்டு இருப்பாங்க, ஒன்றும் கிடைக்காது. அவன் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு அரிக்கற்றையாய் மணியாய் பிறக்கின ரூத்து காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபட்ட போது ஒரு படி வார்கோதுமை தான் கையில் கிடச்சிது. ஆனால் அந்த நகோமி நல்ல மாமியாள் அந்த மருமகளுக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. மகளே, நீ குளிக்கணும், ஞானசானடு, நீ உன்னுடைய தலைக்கு எண்ணெய் பூசு, ஆமென், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், உன்னுடைய வஸ்திரத்தை மாறி நல்ல வஸ்திரத்தை உடுத்துக்கொண்டாள். அல்லேலூயா. இப்போ இந்த எல்லாத்தையும் செய்துட்டு அந்த போவாஸ் வயல் நிலத்தில் படுத்திருப்பாரு. அந்த கால் மாட்டில் போய் படுத்துக்கொள், இயேசுவினுடைய பாதத்தில் நீ பிடித்து கொள்ளுன்னு சொல்லி அந்த பாதத்தில் போய் அந்த ரூத் சில செகண்ட், சில நிமிடங்கள், நான் நினைக்கிற ஒரு 15 நிமிஷம், ஒரு அரை மணிக்கூர், அந்த அரை மணி நேரம் படுத்து கிடந்தவளை போவாஸ் எழுப்பி அவளுடைய போர்வையை விரிக்க பண்ணி 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டான். அப்படின்னா தேவ பாதத்தில் இருக்கிற இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் செய்கிறது எவ்வளவு மேன்மை! Jesus, akata ba 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 ba, ura ba 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 ba. ரீதல கரகதன கந்தலர்கதரதன ரகதனியாளரதலவர உடர கபலபரபலபல கந்தரூஷியாளரதலவர. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துக்கள் மகளே. ஓ, ஞானசாலத்தை பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். உலகத்துக்கு பின்னால ஓடாம இயேசுவின் பாதத்தில் வந்து அமர்ந்திரு. அவருடைய பாதம் உனக்கு வல்லமையை தரும், உனக்கு அபிஷேகத்தை தரும், உனக்கு கிருபை வரங்களை தரும், உன்னுடைய தேவைகளை அது சந்திக்கும். உனக்கு தேவையான எல்லாம் அந்த பாதத்துக்குள்ள இருக்கிறது, அந்த பாதத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான மகிமையின் சபை, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சபை. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. சபை வல்லமையுடையதாக எழும்பட்டும். சபை வல்லமையுடையதாக எழும்பட்டும். என்ன செய்யணும்? ஆவியில் அனலாக இருக்கணும். 2, உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்படணும். 3, அவன் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். அப்போஸ்தலர் ஆமென் 2:42 அழகாய் சொல்லுகிறது. ஆமென், யாராவது ஒரு வாசிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தாங்க. மனப்பாடமாய் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தீர்க்க தரிசனமான வசனம். சேர்ந்து வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். சபையிலே வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். இன்னைக்குள்ள சபைனா இப்படி சொல்லுவாங்க, அங்கே நல்ல பாடகர் குழுக்கள் இருந்தார்கள், அங்கே நல்ல லைட் சிஸ்டம் இருந்தது, அங்கே ஏசி இருந்தது. ஆமென். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆதி சபையில் கட்டிடமும் இல்லை, ஏசியும் கிடையாது,
மியூசிக் சிஸ்டமும் கிடையாது, ஆமென், கேமராவும் கிடையாது, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்கறது ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், சொல்லுங்கள் சத்தமா, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம், சகோதர சிநேகம். அல்லேலூயா, ஆமென். ஏற்ற தாழ்வுகள் இல்லை, ஒரு மனப்பாடு இருந்தது, ஒரே ஐக்கியம் இருந்தது. இயேசு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? The high priestly prayer என்று சொல்லப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் முழுவதும் இயேசுவினுடைய ஜெபம். இந்த 12 சீசர்களுக்காக மட்டும் அவர் ஜெபம் பண்ணின ஜெபம். அந்த ஜெபத்தை பிரசங்கம் பண்ணா 2 நாள் வேணும். அல்லேலூயா. அந்த ஜெபத்தில் இயேசு சொல்றாரு, பிதாவே, நானும் நீரும் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எப்போ சபை வல்லமையுடையதாக இருக்கும்? சிம்சோனை பார்த்து தெளிலா கேட்குறா, உன்னுடைய மகாபரிய பலன் எங்கே இருக்குன்னு கேட்டா, எங்களுடைய மகாபரிய பலன் மியூசிக் சிஸ்டத்தில் இல்லை, மைக் சிஸ்டத்தில் இல்லை, கரண்டில் கிடையாது, லைட்டில் கிடையாது, வந்த பிரசங்கியார்னால கிடையாது. எங்களுடைய மகாபரிய பலன் 120 பேர் இருந்தாலும் ஒரே மனதோடு இருக்கிறோமே, அந்த ஒரு மனப்பாட்டில் இருக்கிறது. 2 கையை உயர்த்தி இந்த உபவாசத்தினுடைய 16வது காலை நேரத்தில் எங்கள் மேலே அந்த ஒரு மனப்பாட்டின் ஆவியை தாங்காண்டவரே. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தந்திருக்கிறார் இனியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிங்கள், ஒன்று, நம்முடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கணும். யாரோடு இருக்கணும்? பிதாவோடு இருக்கணும். 2வது, நம்முடைய ஐக்கியம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும். 3வது, நம்முடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கணும். 4வது, நம்முடைய ஐக்கியம் வேத வசனத்தோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. 5வது, நம்முடைய ஐக்கியம் அப்போஸ்தலராகிய பரிசுத்தவான்களோடு கூட இருக்கணும். 6வது, நம்முடைய ஐக்கியம் சபையாராகிய விசுவாசிகளோடு கூட இருக்கணும். 7வது, நம்முடைய ஐக்கியம் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கணும், நம்முடைய கிராமத்துக்குள்ளே இருக்கணும். எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள். சொன்ன புரிஞ்சுதா? அல்லேலூயா, ஆமென். ராத்திரி எல்லாம் கணவன் கூட சண்டை போட்டுட்டு, அவன் பிள்ளை கூட சண்டை போட்டுட்டு, கெட்ட வார்த்தையும் பேசிட்டு, கோபப்பட்டுட்டு, அல்லேலூயா, காலையில் அவசர அவசரமாக குளித்து வார நேரத்தில் அவன் நாயை போட்டு 4 அடி அடிச்சுட்டு அவன் இங்கே வந்து உள்ளே இறங்கணுன்னா அபிஷேகமும் இறங்குது. அந்த அபிஷேகத்துக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. சொல்ற புரியுதா உங்களுக்கு? நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்பாயாக. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய கோபம் தனிய கடவது. அல்லேலூயா. நேற்றுக்கு யாரோ ஜெபம் பண்ண வந்தபோது நான் சொன்னேன், நீங்கள் மன்னிச்சா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு. அல்லேலூயா. கோபத்தோட வல்லமை இருக்காது. இருமனங்கள் பெருவினைகள் உள்ள இடத்துல வல்லமை என்ன செய்யாது, இருக்காது. பேதுருவும் யோவானும் யாக்கோபும் எல்லாம் இயேசு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க. இப்போ திடீர்னு இந்த யோவானுடைய யாக்கோபுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே, நீர் பரலோகத்தில் சிங்காசனத்தில் வரும்போது என் மூத்த மகன் வலது பக்கத்துலேயும் இளைய மகன் எங்கே இருக்கணும், இடது பக்கத்துலேயும் இருக்கணும். அப்போ மற்ற சீசர்களுக்கெல்லாம் அப்போ நாங்கள் இங்கே இருக்கிறது. அல்லேலூயா. அன்று முதல் பிரச்சனை ஆயிட்டு பாருங்க. எவன் பிரியவனாக இருப்பான் அப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன உண்டாயிற்று? கருத்து வேறுபாடு உண்டாச்சு. அந்த வேறுபாடு ஆவியானவர் வந்து இறங்குன அந்த நாளோட போச்சு. அதுக்கு பிறகு யார் பெரியவன் யார் சின்னவன் அப்படிங்கிற எண்ணமே அவர்களுக்குள்ள என்ன செய்யலை, வரலை. சபைகளுக்குள்ள யார் பெரியவன், கமிட்டி பெருசா, மூப்பர் பெருசா, அவர் பெருசா, நான் தான் எல்லா நாளும் வந்திருக்கிறேன், நான் தான் பெரிய ஆள், நான் தான் நல்லா ஜெபம் பண்ணுதேன், நான் தான் பெரிய ஆள், நான் தான் காணிக்க நிறைய கொடுக்குறேன், ஆமாம் இந்த கூட்டத்துக்கு நான் தான் ரொம்ப ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன், அதான் நான் தான் பெரிய ஆள். அல்லேலூயா. நான் தான் பாஸ்டருக்கு லெஃப்ட்டு ரைட்டு, இது ஒன்றும் வேண்டாம். இதெல்லாம் இருந்தால் வல்லமை போயிடும். அல்லேலூயா. என்ன வேணும்? ஒரு மனப்பாடு, ஐக்கியம். அல்லேலூயா. ஒருமிக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
விளக்க கொளுத்தி மரக்கால், என்னது மரக்கால்னா என்னத்துக்கு உபயோகப்படுத்துவாங்க? ஐயா சொல்றது தராங்க, என்னது நெல் அளக்கிறதுக்கு. அப்போ இன்னைக்கு நிறைய மரக்கால்கள் சபைகளில் இருக்கு. அதில் விளக்கும் இருக்கு, பக்கத்தில் என்னது இருக்கு, மரக்கால் இருக்கு. இப்போ 16வது நாள் இல்லையா, அவன் சுமார் 10 பிரசங்க யாராவது வந்திருப்பாங்க, அளக்குறாங்க. அந்த பாஸ்டருக்கு நல்லா பேசினாரா, இவர் நல்லா பேசினாரா? நீ அளக்க அளக்க உன்னுடைய விளக்கு பிரகாசத்தை இழந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை வச்சு அளக்கிறோம். அவங்க முந்தி வந்தாங்களா, நாங்கள் பிந்தி வந்தாங்களா, ஆமென். அவங்க இப்படி, நாங்கள் இப்படி. அல்லேலூயா. அளக்க அளக்க விளக்கினுடைய பிரகாசம் குறைந்து கொண்டிருக்கிறது, வல்லமை குறைந்து கொண்டிருக்கிறது. யூடியூப்கள்லாம் விமர்சிக்கிற காரியங்களை சிலர் அப்படியே திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஊழியக்காரங்களை குற்றம் சொல்லுகிறது. இதெல்லாம் நம்முடைய அவன் பிரகாசத்தை, நம்முடைய வல்லமையை இழக்க பண்ணி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய வேலை அல்ல. நம்ம வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், பரிசுத்தம் அடையணும். ஆமென். இன்னைக்கு கண் அடைக்கும் போது அங்க கண்ணு துறக்கணும். இன்னைக்கு அவருடைய வருகை வந்தால் நான் என்ன செய்யப்படணும்? எடுத்துக்கொள்ளப்படணும். நான் முதலே சொன்னேன், நம்மை அழைத்தவருக்கு, நம்மை உருவாக்கினவருக்கு நம்ம குறித்து ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறாம நீங்களும் நானும் செத்துடக்கூடாது. அந்த நோக்கம் நிறைவேறாம ஏன் ஓடி ஓடி இப்படி வந்து 10 மணிக்கு ஒரு பயணம் பண்ணி பிரசங்கம் பண்றோம்? நமக்குள்ள ஒரு அழைப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார், நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்றால், ஒன்று, சபையினுடைய வல்லமை குறைந்து போக காரணம் அனலும் இல்லை குளிரும் இல்லை போன்ற அனுபவம். 2, உலகம் உள்ள வந்தபடினால. 3, ஒரு மனப்பாடு குறைந்த போது, ஐக்கியம் குறைந்த போது பிரிவினைகள் வந்தது சபைகளுக்குள்ளே. நான் பவுலை சேர்ந்தவன், நான் பேதுருவை சேர்ந்தவன், நான் பர்னபாவை சேர்ந்தவன். சிலருக்கு எல்லாத்துக்கும் மேல நாங்க இயேசுவை சேர்ந்தவங்களாம். அப்போ நாங்கள் எல்லாம் சாத்தானை சேர்ந்தவங்களா? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து பிரிந்திருக்கவில்லை. இயேசுவின் நாமத்தில் எல்லா பிரிவினையின் ஆவிகளும் குடும்பங்களை விட்டு போகணும், தனிப்பட்ட வாழ்க்கையில விட்டு போகணும். ஆமென். நாளையில் 2 ஊழியக்காரங்க சேர்ந்தா பேச மாட்டேங்காங்க பாருங்க. அல்லேலூயா. 2 விசுவாசிகள் கண்டா பேச மாட்டேங்காங்க. அல்லேலூயா. ஒன்று இந்த பக்கம் திரும்பி போகுது, ஒன்று இந்த பக்கம் திரும்பி போகுது. ஆனால் ஆலயத்துக்குள்ள வந்திருந்து என்ன கேட்குது? எங்களுக்கு வல்லமை வேணும், எங்களுக்கு வல்லமை வேணும். அல்லேலூயா. ஆமென். 12 கல்லுகள் சிதறி கிடக்குது. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி அக்கினி இறங்கும்? சிதறி கிடக்கிற வரைக்கும் அக்கினி இறங்காது. ஹல்லேலூயா. நீங்க எந்த மட்டும் 2 நினைவுகளோடு கூட குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள். ஆண்டவர் பிரிந்திருக்கவில்லை, சபை பிரிந்திருக்கவில்லை, பிதாவும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் பிரிந்திருக்கவில்லை. அவர்கள் ஒன்றாய் இருக்கிறது போல இன்னைக்கு ஆவியில் அந்த ஒருமனைப்பாட்டை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. போன 2 நாளைக்கு முன்னால் வெள்ளம் வந்துருச்சு கேரளாவில். வந்தபோது ஒரு ஃபோட்டோ எடுத்து யாரோ போட்டிருந்தாங்க. ஒரு வேலி கட்டிட்டு அந்த மனுஷன் போர்டு வச்சிருக்கிறான், அனுவாதம் இல்லாத யாரு மகத்துக்கு பிரவேசிக்கிறது அப்படின்னு. இப்போ பார்த்தா போர்டு மட்டும்தான் மேலே தெரியுது, பாக்கி எல்லாம் வெள்ளங்கரை முங்கி கிடக்குது. அல்லேலூயா. வெள்ளம், ஆமென், வெள்ளம் அனுவாதம் இல்லாமல் வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த பாகுபாடுகளை, வேற்றுமைகளை, பிரிவினை ஆவி எல்லாம் போகணும்னா, ஆமென், ஒரு கட்டாற்று வெள்ளம் வருவது போல, அணை உடைந்து தண்ணி வருவது போல பரிசுத்த ஆவியானவருடைய நதி நம்மள இறங்கி வருவதாக. ஓ, அந்த ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானுடைய மகிமை அந்த நதி இறங்கி வரும்போது எல்லா வேறுபாடுகளும் மாறும், எல்லா பிரிவினையின் ஆவிகளும் மாறும். ஓ, நமக்குள்ளே ஒரு மகா பெரிய பலனை, மகா பெரிய வல்லமை என் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜீசஸ், ஜீசஸ். இந்த 16வது காலை நேரத்தில் ஆண்டவர் தெளிவாக தீர்க்க தரிசனமாக பேசுறாரு. மெசேஜ் கொஞ்சம் கூட பேச முடியல. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார், அது மட்டும் எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. கவனியுங்கள். ஆமென். நம்முடைய வீடுகளுக்குள்ளே இடிந்த பலிபீடத்தை இன்னைக்கு செப்பனிடணும். கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து கரங்கோர்த்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஐக்கியம் வந்துருச்சுன்னா சபையில் ஐக்கியம் வந்துடும். அல்லேலூயா. சிலர் இப்போ சத்தமாக கேட்குறாங்க, என் காதில் கேட்குது, என்ன பாஸ்டர் இந்த குடிகாரன்ட்ட எப்படி ஐக்கியப்படுறது? அவர் தான் ராத்திரி பாதிராத்திரிக்கு வராரு. இருக்கிறவங்க ஒன்றா ஐக்கியப்படுங்க. 2 பேர் இருக்கிறீங்க இல்லையா, மாமியாரும் மருமகளும், அவங்க 2 பேரும் ஒன்று கையை கோத்து வாங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். எப்படி அந்த குடிகாரன்ட்டு ஐக்கியப்பட்டாலும் இந்த மாமியார்ட்ட எப்படி ஐக்கியப்படுறது? நம்ம எல்லாம் எழுப்புதலை காத்து கொண்டு இருக்கிறோம். சிலதை விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஆமென். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கை கழுவ போனேன். அந்த கைகள் இடத்துல மேலே எழுதி வச்சிருக்கு பார்த்தேன், விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவதர்கள் விட்டு கொடுப்பதில்லைன்னு. நம்ம இவ்வளோ பிரசங்கம் பண்ணி கேட்கல, அவன் எழுதி வச்சிருக்கிறத கேட்டாது மறந்துடப்பட்டு என்ன. அல்லேலூயா. சகிக்கணும், விட்டு கொடுக்கணும். சொல்லுங்க. பிடிவாதங்கள் மாறணும். உபவாசத்தில் 16வது நாளில் அந்த வாதம் ஒன்று மாறட்டும். சபைகளை விட்டு என்ன செய்யட்டும்? செத்தாலும் அவன் வீட்டு வாசப்படி என்ன செய்ய மாட்டேன், மிதிக்க மாட்டேன். நானும் எத்தனையோ அடக்க ஆராதனை நடத்தி இருக்கிறேன். செத்த பிறகு யாரும் போய் மிதித்ததும் கிடையாது, மிதிக்க விட்டதும் கிடையாது. நம்ம செத்த பிறகு மிதிக்க முடியுமா? முடியாது. காலை கட்டிடுறாங்களே, செத்த உடனே கட்டிடுறாங்களே. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள ஆளை பார்த்து சொல்லுங்கள், கால் கட்டப்படுறதுக்கு முன்னால், கை கட்டப்படுறதுக்கு முன்னால் இந்த கால் போய் ஒப்புரவாகட்டும். இந்த கை கொடுக்க வேண்டியவங்களை கை கொடுக்கணும். என்னை ஆச்சரியப்பட வைத்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அல்லேலூயா. இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் பிரச்சனை. என்ன பாஸ்டர் புதிய பிரசங்கமாக இருக்குது, எங்கள் பைபிள் அப்படி இல்லையே. அல்லேலூயா. நல்லா வாசி பாருங்க. ஆமாம். 3.5 வருஷம் கூட இருந்து சாப்பாடு கொடுத்து அப்படி நல்லா வளர்த்தி இவன் கையில் இப்படி போகிறதுக்கு முன்னால் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தர்றேன்னுலாம் சொல்லிட்டு போனார். அவன் அதுவும் போட்டுன்னு கூட உட்கார வச்சு 1 மணி நேரமாவது விழித்திருந்தேன்னு செய், ஜெபம் பண்ணு, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் விலகினம் உள்ளது, இப்படியெல்லாம் சொல்லி வளர்த்தி கடைசியில் அந்த இயேசுவை கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. யாரும் கூட இல்லை. பின்னால் வந்தவன் போய் உட்காந்து அவன் காலையில் தீ காஞ்ச இடத்துல இயேசுவை தள்ளி கொடுத்துட்டான். பிரச்சனை ஆச்சா இல்லையா? சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்வீங்க? உயிருக்கூறாக நேசித்த ஒரு மனுஷன் உங்களை கடைசி நேரத்தில் துரோகம் பண்ணிட்டார், தெரியாருன்னு சொல்லிட்டாரு, சபிச்சார், சத்தியம் பண்ணிட்டார். யூதருடைய பிரமாணப்படி, யூதருடைய முறைமையின்படி 2 பேருக்கு பிரச்சனை உண்டாச்சுன்னா காலையில் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை ஆயத்தப்படுத்தி அந்த பிரச்சனை பண்ணின ஆள், இப்போ பேதுரு தான் பிரச்சனை பண்ணியிருக்காரு, அவர் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டை ஆயத்தப்படுத்தி இயேசு அந்த விருந்துக்கு கூப்பிட்டு அவருடைய காலையில் அவனை கழுவி ஒப்புரவாகணும். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? இயேசு பாவம் இல்லாத பரிசுத்தர், இயேசு நீதிமான். அந்த நீதிமான் கலிலேயா கடற்கரையில் வந்து காலை சாப்பாடை ரெடி பண்ணி, பிராதல் அப்படின்னு மலையாளத்தில் இருக்கும், காலை சாப்பாடை நல்லா மீனை பிடிச்சு பொறிச்சு பார்பிக்யூ எல்லாம் பண்ணி அவன் வாப்பா அப்படின்னு சொல்லி காத்திருந்து இப்போ கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யார் முன்பி ஒப்புரவானது? அப்படின்னா குற்றம் செய்தவங்க ஒப்புரவாகணுமா, குற்றம் செய்யாதவங்க ஒப்புரவாகணுமா? உபவாசத்தினுடைய 16வது நாளில் வந்திருக்கிறோம். அற்புதம் எல்லாருக்கும் வேணும், எல்லாருக்கும் விடுதலை வேணும், எல்லாருக்கும் வீடு வேணும், பிள்ளை வேணும். ஆமென். ஹல்லேலூயா. வெளிநாட்டுக்கு போகணும், தலைவேதனை போகணும், வயிற்று வேதனை போகணும். ஆனால் ஒப்புரவாக மட்டும் எங்கள்கிட்ட என்ன செய்யாதுங்க. சோத்திரம். இது ஒன்று நான் எடுத்துகிட்டு வந்த பிரசங்கம் இல்லையா, எழுதி வச்சது இப்படியே தான் இருக்குது. கர்த்தர் பேசுனா ஒப்புரவாயிரணும். இன்னைக்கு விட்டு கொடுத்துடணும். பழைய கசப்புகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது, பழைய துணிகரங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. மன்னிப்பு கேட்க முந்தி கொள்ளுங்கள், ஆவியில் கர்த்தர் உங்களை பலனடைய பண்ணுவார்.
ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வருவார். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மள வந்து இறங்கும். ஹல்லேலூயா. நாலாவதாக, எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே சபை வலிமையை இழந்துவிடும். ஹல்லேலூயா. ஆமென். எந்த சபையில் தரிசனம் இல்லையோ, எதிர்காலத்தை குறித்த தரிசனம் இல்லையோ, அங்கே அனல் இல்லாமலாயிரும். ஹல்லேலூயா. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஹல்லேலூயா ஏலியினுடைய ஆலயத்தில் பணிபடை செய்து கொண்டிருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே பார்க்கக்கூடாதபடிக்கு ஏலியினுடைய கண்கள் மங்களாயிருந்தது. அடுத்து வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் விளக்கு அணைய போகிறது. சொல்ற புரியுதா உங்களுக்கு? சிம்சோனை பார்த்து எதிரில் கேட்கிறா, உன்னை எதனால கட்டலாம்? உன்னுடைய மகா பலன் எதனால உண்டாயிருக்கிறது? அப்படி என்றால் என்னுடைய பலன் ஆவியிலே நான் அனலாகும் போது உண்டாகுது. என்னுடைய பலன் உலகத்தை வெறுத்து நான் வேறு விரிக்கப்படுகிற போது எனக்கு அந்த பலன் உண்டாகிறது. எதனால எனக்கு பலன் உண்டாகிறது? நான் குடும்பமாய் சபையாய் நாங்கள் இருக்கிற இடத்துல ஒருமனப்படும் போது அந்த பலன் எங்களுக்குள்ளே வருகிறது. நாளை எதனாலே நமக்குள்ளே தேவ பலன் உண்டாகிறது? தேவனுடைய பார்வை, தேவனுடைய தரிசனம், எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம், சபையை குறித்த ஒரு தரிசனம் நமக்குள்ளே உண்டாகும் போதுதான் தேவ பலன் நம்ம மேல உண்டாகும். தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்றாரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலோ அதற்கு காத்திரு. அது தாமதிப்பதில்லை, அது சீக்கிரமாய் நிறைவேறும். இந்த கால நேரத்தில் உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம், தரிசனங்கள் நிறைவேறு. தரிசனம் வளரட்டும். அல்லேலூயா. என்ன சிந்திக்கப்பட்ட ஒரு வசனம் இருக்கு பழைய ஏற்பாட்டில், நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். 1 நாளாகமம் 4:10. ஆமென். யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அல்லேலூயா. அவன் ஒரு காலத்தில் கனம் பெற்றவன் அல்ல, அது முந்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கனமீனமானவனாய், பேரில்லாதவனாய், அவன் தாழ்ந்தவனாய், எந்த நம்பிக்கையற்றவனாக இருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் துக்கத்தின் பிள்ளை என்கிற பெயரை போட்டாள். ஆனா அந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என்னுடைய எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளோ. இந்த ஜெபத்தில் 4 காரியத்தை நான் பார்க்கிறேன். 1, யாரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு அறிவு இருந்தது. 2, நான் இந்த நிலைமையில இருக்கக்கூடாது, இந்த நிலைமையை விட்டு எனக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஆசை, ஒரு தரிசனம், ஒரு ஏக்கம் அவனுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. 3, என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்ற விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. 4, என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு என்னை உயர்த்தும் போது நான் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது, நான் கடைசி மட்டும் ஆண்டவருக்காய் நிலைநிற்க வேண்டும் என்ற ஏக்கம் அவனுக்குள்ளே இருந்தது. தேவனுடைய பிள்ளையே, இந்த சபையை குறித்து தேவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. உங்களை குறித்து, என்னை குறித்து தேவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தேவ தரிசனத்துக்குள்ள நாம் வரும்போது நம்மை அறியாமலே நாம் சொல்லுவோம். அல்லேலூயா. யோசேப்பு சொன்னான், இந்த பெரிய பாவத்துக்கு நான் உடன்படுவது எப்படி? ஏன் தெரியுமா? என்னை குறித்து ஒரு தரிசனம் உண்டு. பக்கத்தில் உள்ளவங்களை தட்டி சொல்லுங்க, என்னை குறித்து என்ன உண்டு? தரிசனம் உண்டு. என்னை குறித்து ஒரு தேவ நோக்கம் உண்டு. அந்த தரிசனம் நிறைவேற நான் எழும்புவேன். அல்லேலூயா. சபை வல்லமையுடையதா மாறணும்னா என்ன செய்யணும்? ஆவியிலே சபைன்னு சொல்லும்போது நீங்கள் இந்த அல்லேலூயா குலசேகரத்தில் இருக்கிற ஃபுல் காஸ்பல் பெந்தெகோஸ்தே சபையை நினைக்கக்கூடாது. சபைன்னு சொல்லும்போது என்னை, நான் வல்லமை உடையவனாய் மாறணும்னா என்ன செய்யணும்? ஆவியில் அனல் உள்ளவனாய் மாறணும்.
2, நான் ஹல்லேலூயா வல்லமை பலனுள்ளவனாய் மாறணும்னா உலகத்தை வெறுத்து ஆண்டவருக்காய் வாழணும். 3, நான் ஒருமனப்பட்டவனாய் என்ன செய்யணும்? மாறணும். 4, நான் தரிசனம் உள்ளவனாக மாறணும். ஹல்லேலூயா. இது அப்படியே முடிச்சுக்கிடுவோம். இன்னைக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்முடைய வல்லமை என்ன? கையை வைத்து ராமே சொல்லுங்க. நம்முடைய வல்லமை என்ன? சபையினுடைய வல்லமை பணம் அல்ல, சபையினுடைய வல்லமை திறமை அல்ல, சபையினுடைய வல்லமை கட்டிடங்கள் அல்ல, சபையினுடைய வல்லமை உலகத்தினுடைய அதிகாரங்கள் அல்ல. சபையினுடைய வல்லமை 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியிலே 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலது கரத்தில் ஏந்தினவராய் உலாவிக் கொண்டிருக்கிற வெண்மையும் சூப்புமானவர், தலை தங்கமயமானவர், பிரபு உலைக்களத்தில் காய்ச்சப்பட்ட பிரகாசமான வெண்கலத்தை போன்ற பாதங்களை உடையவர், பெருவெள்ளத்து இரைச்சலை போன்ற சப்தத்தை உடையவர், நமக்காக நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு நமத்தில் ஜீவனோடு கூட இருக்கிற ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் சபையினுடைய வல்லமை. ஏன் சபையினுடைய வல்லமை? இயேசு கிறிஸ்து எங்கே என் நாமத்தினாலே 2 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாக இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஏதாவது அற்புதம் நடக்குனா இயேசு கிறிஸ்து தான் காரணம். இன்றைக்கு ஏதாவது விடுதலைகள் உண்டாகிறது என்றால் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் காரணம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் நீங்கள் வாழ்ந்திருப்பது என்னை வாழ வைக்கும்படியாய் அவர் அவமானப்பட்டார், என்னை வாழ வைக்கும்படியாய் அவர் பாடுபட்டார், என்னை வாழ வைக்கும்படியாய் அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம். அல்லேலூயா. ஓ, சபைக்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமை மனுஷிக வல்லமை அல்ல, அதிகாரத்தின் வல்லமை அல்ல, பணத்தின் வல்லமை அல்ல, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. அல்லேலூயா. இயேசுவை மட்டும் சபையிலிருந்து வெளியாக்கிட்டா சபை வல்லமை இல்லாததா மாறிடும். இயேசு மட்டும் உள்ள வந்துட்டா, வித் கிரைஸ்ட் யூ ஆர் எ ஹீரோ, வித்தவுட் கிரைஸ்ட் யூ ஆர் ஜீரோ. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசுவோடு இருந்தா நீங்க தாங்க ஹீரோ. இயேசு இல்லாட்டா நீங்களும் நானும் சீரோதான். சீரோவாகிய நம்ம பக்கத்தில் அவர் வந்து நிற்கும் போது நம்ம ஹீரோவா மாறிடுறோம். நம்ம ஹீரோவாய் மாற்றுவது இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. அவர் வந்து சொன்னாரு, நீங்க உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு அழகான ஒரு சர்டிபிகேட்டை கையில் தந்து விட்டு இருக்கிறா. என் நாமத்தினால எங்கே 2 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவன் மத்தியில் நான் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. இயேசுதான் நம்முடைய வல்லமை. சொல்லுங்க, நம்முடைய வல்லமைன்னு சொல்லும் போது இயேசுன்னு சத்தமா சொல்லுங்களேன். நம்முடைய வல்லமை இயேசு, சபையினுடைய வல்லமை இயேசு, நம்முடைய விடுதலை இயேசு, நம்முடைய இரட்சகர் இயேசு, நமக்கெல்லாம் இயேசுவே. இந்த இயேசுனுடைய வல்லமை குறித்து சொன்னால் அதிலேயே 3 காரியத்தை சொல்லணும். அல்லேலூயா. இயேசுனுடைய வல்லமை என்று சொன்னால் அவருடைய நாமத்தில் வல்லமை. சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2 ஊழியக்காரங்க அவங்க ஹல்லேலூயா ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. இப்படி ஒரு கூட்டத்தில் ஆமென் பங்கு பெற்றனால அவங்க 2 பேரும் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக ட்ராக்ஸ் கொடுத்து ஜெபிச்சு கிராம ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்படி கிராம ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து கூப்பிட்டானா, ஐயா நீங்கள் ஜெபிக்கிறவங்க தானே, வாங்க எங்கள் அம்மா சுகவீனமாக படுத்திருக்கிறாங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு. அப்படி அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ண அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீடு அவன் இருள் அடைஞ்சிருக்கிறது. ஒரு தடித்த பருமனான ஒரு சகோதரி அந்த வீட்டில் படுத்து கிடக்கிறாங்க. இவங்க போய் 2 பேரும் கண்ணை மூடி சோத்திரம் சொல்ல ஆரம்பித்த உடனே அவங்களுக்குள்ளே இருந்த பேய் இழக ஆரம்பிச்சுட்டு, இவங்களுக்கு பேய் விரட்டி பழக்கமும் இல்லை, பேயை பார்த்ததும் கிடையாது. இவங்க உள்ளே போன உடனே பேய் பயங்கரமாக ஆடுது. என்ன செய்கிறேன்னு தெரியலை. இவங்க ஆமே சோத்திர ஆண்டவரே
இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம், இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எப்படி தானே ஜெபம் பண்ண தெரியும்? கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக பேய் ஆடிட்டு இருக்கு, இந்த நல்ல வேலைக்காக சோத்திரம் அப்படின்னு. உடனே பேய் சொல்லிச்சான், டே பிசாசை கூட விரட்ட தெரியலையா உங்களுக்கெல்லாம்? இயேசுவின் நாமம் சொல்லுங்க, நான் ஓடி போறேன்னு. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் சொன்ன உடனே அந்த பேய் ஓடி போச்சா. அல்லேலூயா. நடந்த சம்பவம் தான் இது. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் சொல்லுகிற இடத்துல அவர் வருகிறார். அந்த நாமத்தில் வல்லமை உண்டு. வசனம் சொல்லுகிறது, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ரட்சிக்கப்படுவதற்கு மனுஷருக்குள்ளே இயேசு என்கிற நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஓ, அவரை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமுடையவராய் அவர் உயர்த்தினார். ஆகவே எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், இயேசுவே கர்த்தர் என்று. எல்லா முழங்கால்களும் அந்த நாமத்துக்கு முன்பதாக முழங்கும். இந்த குலசேகரம் பட்டணத்திலே இன்றைக்கு இயேசுவினுடைய நாமத்தை நாம் சொல்லுகிற போது அவன் இந்த தேசத்தின் மேல் அதிகாரம் செலுத்துகிற வல்லமைகள் எல்லாம் அகன்று போகிறதை நான் ஆவியில பார்க்கிறேன். கொஞ்சம் முன்னால ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை காட்டினாரு. எப்படி உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் தாகோனுடைய கோயிலுக்குள்ள வச்ச போது அந்த தாகோன் உடைந்து நொறுங்கினதோ அதுபோல இந்த 16வது பகற்காலத்தில் தேசத்தின் மேல் அவன் ஆதிக்கம் செலுத்துகிற ஜனங்களை வரவிட மாட்டேன் என்று சொல்லி அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற சகல துஷ்ட மந்திரவாதங்களும், சகல இருளின் வல்லமைகளும், சகல பில்லி சூனியங்களும், சகல துரைத்தடங்களும் இந்த காலவேளையில் கீழ்ப்படுகிறது. எந்த நாமத்துக்கு முன்னே என்று சொன்னால் இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம். வானவர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் மடங்குகிற நாமம் இயேசு என்கிற நாமம். சத்தமாய் சொல்லுங்க, இயேசு என்ற நாமம், இயேசு என்ற நாமம் அற்புதத்தை கொண்டு வருகிற நாமம். அல்லேலூயா. பேதுருவும் யோவானும் ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக போகிற போது பிறவியிலே சப்பானியான ஒரு மனுஷனை கொண்டு வந்து அங்கே உட்கார பண்ணி இருக்கிறாங்க. நாடோறும் அலங்கார வாசலிலே பிச்சை கேட்டுக்கொண்டு அலங்கோலமாக இருக்கிறான். பேதுருவும் யோவானும் பிரவேசிக்கிறதை அவன் கண்டு ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி அவனை விற்று பார்க்கிற போது பேதுரு அவனை பார்த்து சொன்னார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. சொல்ற புரியுதா? சபையில் அன்னைக்கு வெள்ளியும் பொன்னும் இல்லை. சபை சொல்லுகிறது, வெள்ளியும் பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். என்கிட்ட என்ன இருக்குடா? எந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்களோ அந்த இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார். அந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அந்த இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட. இந்த கால நேரத்தில் ஆவிக்குரிய தலைமைகளே சப்பாடியாய் இருக்கிறவர்கள் எழும்புவார்களாக. எத்தனையோ வருடக்கணக்காய் தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசல்ல இருந்தும் தேவனுடைய ஆலயத்தினுடைய அருகாமையில இருந்தும் உள்ளே வர முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. துதிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. பேதுருடைய கையை பிடித்து இயேசுவின் நாமத்தினாலே எழும்பு என்று சொன்னபோது அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் அடைந்தது போல பலன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. சத்தமா 2 கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமம். ஆமா, யாருக்கும் கேட்காம சொல்லணும். கையை உயர்த்தி மெதுவா சொல்லணும், இயேசுவின் நாமம். சாத்தான் கேட்டுவே கூடாது. ஏன்னா அவனுக்கு நம்ம டிஸ்டர்ப் ஆகவே கூடாது. இருக்கட்டும், 1 வருஷம் கூட இருக்கட்டும், அடுத்த 40 நாள் வரைக்கும் அவன் சேட்டு நல்லா இடி முழக்கத்தின் மக்களை மாதிரி சொல்லணும். சொல்கிற நேரத்தில் அவன் துண்டை காணும் துணியை காணணும் ஓடணும். சத்தமாக 2 கையை வைத்து சொல்லுங்களேன். இவ்வளோதான் சத்தமா. 16 நாள் உபவாசத்தோடு கூட இருக்கிறோம். நம்ம வல்லமை குறைவு இல்லை. ஓ, சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும். ஒரு 7 தடவை சொல்லுவோமே கையை உயர்த்தி.
இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லா முழங்கால்களும் மடங்குகிற நாமம் இயேசுவின் நாமம். வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். வியாதியை துரத்துகிற நாமம் இயேசுவின் நாமம். பிசாசின் கட்டுகளை அறுக்கிற நாமம் இயேசுவின் நாமம். இருளிலிருந்து ஜனத்தை ரட்சிக்கிற நாமம் இயேசுவின் நாமம். நல்லா கையை தட்டி எஸ். Oh Jesus, amen. சிம்சோனுடைய மகாபலம் சரீர பலம், ஆனால் சபையினுடைய மகாபலன் இயேசு. சிம்சோனுடைய பலன் சரீர பலன், ஆனால் நம்முடைய பலம் இயேசுவின் நாமம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ரெண்டு இயேசுவின் ரத்தம் சொல்லுங்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இரத்தம் மாசற்ற இரத்தம், விலையேறப்பெற்ற இரத்தம். ஆமென். யாத்திராகமம் 12:13 ஆமென். எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேலுடைய வீட்டினுடைய நிலைக்கால்களிலே பழுதற்ற ஒரு வயதான ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டது. அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே அல்லேலூயா சங்காரக்காரன் அந்த வீட்டை தொடாமல் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார், ஆபேலுடைய இரத்தம் பேசினதை காட்டிலும் அதிக மேன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் இயேசுவினுடைய இரத்தம். இன்னைக்கு 4000 ஆண்டுகளாக 6000 ஆண்டுகளாக ஆபேலுடைய இரத்தம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. என் சகோதரன் என்னை கொண்டு போட்டான், ஓ அந்த சகோதரனை பழி வாங்கணும் என்று சொல்லி பழி வாங்குதலுடைய இரத்தமாய் அந்த இரத்தம் கூப்பிடுகிற போது கல்வாரியிலே சிந்தப்பட்ட இரத்தம் பழி வாங்குகிற இரத்தம் அல்ல, அது பரிந்து பேசுகிற ரத்தம். இது விலையேறப்பெற்ற ரத்தம், பாவத்தை மன்னிக்கிற ரத்தம், சாபத்தை வேரோடு கூட அடக்கிற ரத்தம், வியாதியை சுகமாக்குகிற ரத்தம், அந்தகார வல்லமைகளை ஜெயித்த ரத்தம், பாவ கரை இல்லாத ரத்தம், ஓ சுத்திகரிக்கிற ரத்தம், விடுதலை தருகிற ரத்தம், அசுத்தங்களை போக்குகிற ரத்தம். ஓ ஹalleluya. விலையேறப்பெற்ற ரத்தம், விலையேறப்பெற்ற ரத்தம். முழு உலகத்திலும் ஒரு ஆத்துமாவினுடைய விலை விலையேறப்பட்டது என்று சொன்னால் அந்த ஆத்துமாவுக்காய் விலை கொடுத்த இரத்தம் இயேசுவினுடைய இரத்தம். பரமபிதா தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை தந்தருளி இவ்வளவாய் நம்மை நேசித்த போது நம்மேல தெளிக்கப்பட்டிருக்கிற இரத்தம் இயேசுவினுடைய இரத்தம். அல்லேலூயா. ஓ இன்னைக்கு அந்த இரத்தத்தின் வல்லமை உங்க மேல வெளிப்பட போகிறது.